நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்த்தி ரவியின் இதயத்தின் சுகம் நீ. நான் உங்கள் ஆர்ஜே பிரீத்தி. அத்தியாயம் 8. எங்கும் பசுமை. வசந்த காலத்தின் தொடக்கம் அது. பச்சை கம்பளி போர்த்திய பூமி தாய்க்கு அணிகலன்களாக ஆங்காங்கே வளர்ந்து பூத்து குலுங்கிய பல வகை செடிகள் கண்களுக்கு குளிர்ச்சி தந்து மேலும் அழகு சேர்த்தன. அதிலும் தரையோடு பரவி மலர்ந்திருந்த டைடல் பூ எனப்படும் அந்த ஊதா நிற பூக்களுடன் சின்ன சின்ன மஞ்சள் நிற ரோஜாக்கள் நிறைந்த அந்த மலர்படுக்கை என்ன ஒரு அழகு! அந்த செயற்கை குளத்தின் அருகே பல வண்ண வரிசையில் மலர்ந்திருந்த டியூலிப் மலர்கள் நெஞ்சை அள்ளுவதாய். ரம்யமான இந்த பூங்காவில் அமைந்திருக்கும் மரப்பலகையில் சில காதல் ஜோடிகள் வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் சுற்றுப்புறம் மறந்து தங்கள் உலகில் சஞ்சரிக்க அவர்களின் கவனத்தை கலைக்க முயன்ற வாத்துக்கூட்டம் தோற்று போய் மெதுவாக குளக்கரையில் நடைபயின்றன. சற்று தள்ளி அமர்ந்திருக்கும் சிறுவர் விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகளின் ஆரவாரமும் நிறைந்திருந்தது. இவற்றில் எதுவும் ஈர்க்கப்படாதவர்கள் சிலர் ஓட்டமும் நடையுமாக உடல் பயிற்சியில் கருத்தாக இருந்தனர். இலையுதிர் காலத்தில் ஆரம்பித்து கார்காலத்தில் முற்றிலும் உதிர்ந்துவிட்ட இலைகள் இப்பொழுது மீண்டும் துளிர்த்திருக்க புது பொலிவுடன் கர்வமாக அந்த 3 மேப்பிள் மரங்கள் அருகருகே வீற்றிருக்க அவற்றில் நடுநாயகமாக இருந்த மரத்தில் சாய்ந்திருந்த தியா சுற்றுப்புறத்தில் தன்னை தொலைத்திருந்தாள். அந்த பூங்காவின் அழகும் அமைதியும் அவளுக்கு இதம் தர எத்தனை நேரம் அப்படி இருந்தாளோ. சருகுகள் மிதிப்பட அழுத்தமான அந்த காலடி ஓசையில் கலைந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தவளின் கண்களில் எவரும் தென்படவில்லை. தோள்களை குலுக்கிக் கொண்டு சில அடிகள் முன்னே சென்று அந்த வாத்துகள் நீந்திய அழகை ரசித்த வேளையில் வலிய ஆண்கரங்கள் 2 அவள் பின்னிருந்து கழுத்தை சுற்றின. இவள் திமிரி அவன் முகம் பார்க்க நினைக்க அவனோ அவள் வலது தோளில் அழுத்தமாக முகம் புதைத்தான். இவள் சுதாரித்து விலகும் முன் அவனது கரங்கள் அவள் அணிந்திருந்த கருப்பில் வெள்ளை பூக்கள் பூத்த ஸ்கர்ட்டிற்கும் வெண்ணிற டாப்ஸிற்கும் இடையில் மிருதுவாக படிய தியா அந்த ஸ்பரிசம் தந்த கூச்சத்தால் இமைகளை மூடினாள். தியாவின் செயல் தந்த தைரியத்தால் மேலும் முன்னேறினான் அவன். மிருதுவாக படிந்த கரங்கள் இப்பொழுது அழுத்தமாக அவளை பின்புறமாக தன்னோடு அணைத்தன. அவள் காதோரம் உரசிய அவன் உதடுகளும் மீசையின் ரோமங்களும் குறுகுறுப்பூட்ட அவனின் பெர்ஃப்யூம் வாசமும் பிரத்யேக வாசனையும் அவளை மயக்கியது. ஹாய் மை ஏஞ்சல், இத்தனை ஆண்டுகள் எங்கிருந்தாய்? ஐ மிஸ்ட் யூ எனக் கூறி மென்மையாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தவாறே அந்த முத்தம் தந்த ஈரத்தால் தன்னிலையை பெற்று அவன் முகம் பார்க்க எத்தனித்தவளை விடுத்து சட்டென விலகி மறைந்தவனின் குரல் மட்டும் இவள் செவிகளில் ஒலித்தது. மீண்டும் வருவேன், பாய் பேபி. திடீரென அவன் விலக தியாவின் நெஞ்சில் ஏமாற்றம்தான் முதலில் பரவியது. தன்னைத்தானே திட்டியவள் முயன்று வரவழைத்த கோவத்துடன், ஹே யூ, யார் நீ என இவள் கத்தியதை கேட்க அவன் அங்கிருந்தால்தானே. எரிச்சலாக இவள் திரும்ப மிருதுவாக எதுவோ இவள் முகத்தில் உரசியது. பிரிய மறுத்த இமைகளை பிரித்து பார்த்த தியா அந்த வெண்ணிற படுக்கைக்குள் தான் போத்தி இருப்பதை உணர்ந்தாள். தான் இருப்பது ஹோட்டல் அறையல்லவா? இப்பொழுதுதான் அவள் கண்டது கனவு என அறிந்தவள் வெடுக்கென எழுந்து அமர்ந்தாள். என்ன இது? என்றும் இல்லாமல் புதுமையான கனவு, அதுவும் அதிகாலை வேளையில். அதற்கு மேல் யோசிக்க பயந்தவள் மணி பார்க்க 5 என காட்டிய கடிகாரத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். இன்னும் கண்கள் எரிச்சலாக இருக்க மீண்டும் தலையணையில் சாய்ந்து உறக்கத்தை தொடர முயன்றாள். இப்படியும் அப்படியுமாக புரண்டவள் மெத்தென்ற கம்ஃபர்ட்டரை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு தலையணையில் முகம் புதைத்தாள். விழிகளை மூடி தூங்க முற்பட்டவளுக்கு தூக்கத்திற்கு பதில் கனவில் கண்ட காட்சிகளே வந்து போயின. அந்த ஸ்வரிசம், அதிலும் பெர்ஃப்யூம் வாசனை. இன்னதென்று புரியாமல் ஒரு தவிப்பு. தியாவிற்கு சற்று முன் கண்ட கனவு ஒருவித பயத்தை விதைத்தது. அவள் இதுபோல எல்லாம் கனவு கண்டதே இல்லை. கலிஃபோர்னியா விட்டு வந்ததிலிருந்து அவள் உலகம் அன்னை, தங்கை தருணோடு, மாமா சதீஷ், அத்தை கீதா, இவர்களோடு இன்னும் தாத்தா, பாட்டி, அவ்வளவே. தாத்தாவும் காலமாகிவிட்டார். பள்ளியில் நண்பர்கள் அவ்வளவாக இல்லை. மாற்றலாகி வந்து 1 வருடம் வர்ஜீனியாவிலும் 2 வருடங்கள் ராலேயிலும் முடித்த உயர்நிலைப் பள்ளி படிப்பில்
நெருங்கிய நட்பில் எவரும் இல்லை. வீட்டில் நிலவிய சூழ்நிலைகளில் இவள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்றதே பெரும்பாடு. கல்லூரியில் நட்புகள் இருந்தார்கள்தான். ஆனால் தியாவின் கேலி ஆட்டமும் கும்மாளமும் எல்லாம் கலிஃபோர்னியாவோடு தொலைந்திருக்க எந்தவித ஆர்வமும் இல்லாமல் நெருக்கமும் காட்டாமல் அவர்களோடு அமைதியாகவே பழகி வந்தாள். அவள் சுமந்தது தந்தையின் நினைவுகளை மட்டுமே. கனவுகள் வருவதே அரிது. அப்படி வந்தாலும் தந்தையை சார்ந்ததாக தான் இருக்கும். இப்பொழுது சில வருடங்களாக அதுவும் நின்றுவிட்டிருந்தது. தந்தையை பற்றி நினைத்தவுடன் பல நினைவுகள் அலைமோத முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அதற்கு மேல் படுத்தால் சரிவராது என்று படுக்கையை விட்டு எழுந்தாள். காலை கடன்களை முடிக்க நினைத்து குளியலறைக்கு உள்ளே சென்றவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் தான் பல் துலக்கும் பிரஷை எடுத்து வரவில்லை என்பதை. தண்ணீரை அடித்து முகம் கழுவி வந்தவள் டவலால் முகத்தை துடைத்து கொண்டு ஹோட்டல் வரவேற்பிற்கு அழைத்து ஒரு டூத் பிரஷ் கொண்டு வர பணித்தாள். அது வரும் வரை வெளியே வேடிக்கை பார்க்க எண்ணி ஜன்னல் திரை சீலைகளை விளக்கினாள். ஒவ்வொரு விடியலும் ஒரு வரமே என்று எண்ணிக்கொண்டவள் விடியலின் அழகை ரசிக்கலானாள். நீல வானில் மெலிதாக பறந்திருக்கும் ஆரஞ்சு வண்ணம் தேர்ந்தெடுத்த ஓவியனின் தூரிகையின் கைவண்ணமாக காட்சியளிக்க, அந்த அதிகாலையில் சுதந்திரமாக பறந்த பறவைகளின் கூட்டம் எங்களுடன் நீயும் வா என அழைப்பு விடுத்ததாக தோன்றியது தியாவிற்கு. உதட்டில் உதித்த புன்னகையுடன் வீதியை பார்வையிட்டவள் அந்நேரத்தில் கூட அங்கிருந்த வாகனங்களும் ஜன சந்தடியும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு வியக்கும் பொழுதே அவள் அறை கதவு தட்டப்பட்டது. ரூம் சர்வீஸை எதிர்பார்த்திருந்த தியா கதவை திறக்க, மந்தகாசமாக இவளை நோக்கி புன்னகைத்து கொண்டு அங்கே நின்றிருந்தவன் நம் நாயகனே. 6 அடியை தாண்டிய அசாத்தியமான உயரத்தில் செதுக்கி வைத்த சிலை போல் கம்பீரமாக கண்களில் மின்னலுடன் தன் முன் நின்றிருந்த அந்த ஆண்மகனை இமைக்க மறந்துவிட்டு விழிகளால் தழுவினாள் தியா. விக்ரமின் இடது கையில் ஒரு சின்ன ட்ராலி சூட்கேஸ் இருக்க, வலது தோளில் ஒரு மடிக்கணினி பை வீற்றிருந்தது. அவன் அணிந்திருந்த அந்த அடர் நீலவண்ண டெனிம் ஜீன்ஸ், வெண்ணிற லாக்கோஸ்டே டிஷர்ட்டோடு கருநீல கொலம்பியா கோட்டும் அவனுக்கு மிகவும் பொருத்தமாய். அவனிடமிருந்து புறப்பட்ட அந்த பெர்ஃப்யூம் வாசனை இதற்கு முன்பே தியாவிற்கு பரிச்சயமாய் இன்றும் அவளை கவர்ந்தது. அவளுக்கு மிகவும் பிடித்தமானதாக மனதில் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ண மெல்ல மெல்ல அதுவே அவளை மீண்டும் கனவுக்குள் இட்டுச் சென்றது. கனவும் பொய்யில்லை, நினைவும் பொய்யில்லை, கனவே நினைவாக கண்களின் முன்னால். விக்ரம் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து கூர்மையான பார்வையால் அவளையே பார்க்க, அவன் யார் என்று அறிந்தாளோ இல்லையோ தன் கனவு நாயகனாக அவனை விரித்து கொண்டாள் அந்த அழகிய ஆருத்யா. அதேவேளை விக்ரமும் தன் நெஞ்சில் சுமக்கும் பாவையை கண்களில் நிறைத்து கொண்டிருந்தான். துயில் கலைந்த அந்த அதிகாலை வேளையிலும் ஒப்பனைகளற்ற பளிச்சென்ற முகத்தில் பெரிதாக விரிந்த விழிகளும் ரோஸ் நிற அதரங்களும் அவனை கொள்ளை கொள்ள, 5½ அடி தாண்டிய உயரத்தில் பாதம், அவளின் ஆப்பிள் பச்சை நிற இரவு உடை அவள் மென்மையை மேலும் எடுத்து காட்ட, முற்றிலும் தொலைந்தான் அவளுள் அந்த காதலன். அவளின் அந்த மோன நிலை காதல் கொண்ட அம்மன்னவனின் இதயத்தை மேலும் துள்ளி குதிக்கச் செய்வதாய், ஏற்கனவே அத்தனை வருட பிரிவில் தவித்து தனித்திருந்தவன் தன் உயிர் தேவதையை நேரில் பார்க்கும் இந்த நிமிடத்திற்காக ஏங்கி தவம் இருந்தவன் அவளை பார்த்ததும் எழுந்த உணர்வுகளின் தாக்கத்தில் அவனும் அமிழ்ந்திருந்தான். இருவரும் எத்தனை நேரம் அப்படி நின்றிருந்தார்களோ. அருகே அரவம் கேட்கவே முயன்று தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த மோன நிலையிலிருந்து முதலில் வெளிவந்தது விக்ரம்தான். ரூம் சர்வீஸ் ஆள் அங்கு வரவே அவனின் குட் மார்னிங்கில் தியாவும் சுதாரித்தவள் அவனிடமிருந்து டூத் பிரஷை வாங்கி கொண்டு அவனை அனுப்பிவிட்டு விக்ரமை புரியாத பார்வையால் ஏறிட்டாள். இத்தனை நேரம் தன்னை விழிகளால் தழுவி நின்றவள் இப்பொழுது இப்படி பார்க்கவும் ஒரு நிமிடம் குழம்பித்தான் போனான் அவனும். பின்னர் தன் குழப்பத்தை முகத்தில் காட்டாமல் அதை அப்படியே விடுத்தான். அவன் காதல் கொண்ட நெஞ்சம் அவன் குழப்பத்தை பின்தள்ளி அத்தனை வருட பிரிவை ஈடுகட்ட துடித்தது. தன்னவளை மீண்டும் ஆறத் தழுவினான் விழிகளால். அவளை கட்டி அணைக்க துடித்த தன் 2 கரங்களை கஷ்டப்படுத்தி அடக்கி, ஹாய் மை ஏஞ்சல், எப்படி இருக்க என்று வலது கரத்தை மட்டும் அவளை நோக்கி நீட்டினான். அவளோ அவன் நீட்டிய கரத்தை பற்றாமல் அவன் சொன்ன மை ஏஞ்சலில் உறைந்து விட்டாள்.
என்னடா இவ, ஏன் இப்படி ஃப்ரீஸ் ஆகிறா என யோசனை ஓட அவள் கண்முன் சொடுக்கிட்டு, தியா, என்ன அப்படி பார்க்குற என கேட்டவனுக்கு ஒன்றும் பதில் தரவில்லை அவள். விக்ரம் தியாவின் மௌனத்தால் கவரப்பட்டவனாக, தியா, என்ன தெரியலையா? என கண்களில் தன் காதல் ஏக்கம் அனைத்தையும் தேக்கி அவள் கன்னத்தை மென்மையாக தட்டினான். அப்பொழுதுதான் உயிர் பெற்றவளாக சட்டென்று சற்று விலகி நின்று அவன் முகத்தை பார்த்தாள் தியா. முன்தினம் விபுலை சந்தித்திருந்ததாலோ என்னவோ எளிதில் விக்ரமை அடையாளம் தெரிந்தது. விக்ரம் என்று மெல்லிய குரலில் ஆரம்பித்தவளின் அதரங்களிலிருந்து அழகாக ஒலித்த தனது பெயரை கேட்டு சொக்கி அவளை நோக்கி தன் இரு கரங்களையும் நீட்டி 2 எட்டுகளை முன்வைத்தான் அந்த அன்பு காதலன். அந்த நிமிடம் அவனையே அவளது விழிகள் ஊடுருவ அவன் கண்களில் எதை கண்டாளோ அவனிடமிருந்து விலகி பின்னோக்கி சென்றாள். பட்டும் படாமல் தனது வலக்கரம் நீட்டி அவன் வலக்கரத்தை மட்டும் பற்றி குலுக்கி, ஹலோ, எப்படி இருக்கீங்க என ஒட்டாமல் பதில் உரைத்தாள். தியாவின் எதிர்மறையான பாவத்தில் விக்ரமுக்கு எரிச்சலாக இருக்க, எவ்வளவு ஆசையாக பறந்து வந்தேன், இவள் என்னவென்றாள், ச. ஒரு நொடியில் கண்களில் எட்டி பார்த்த கோவத்தை கட்டுப்படுத்தி சுருங்கிய நெற்றியை சீர் செய்து கொண்டான். தியாவே, விபுல் அந்த அறையில் இருக்கிறான் என கை காட்ட, நன்றி, பிறகு பார்ப்போம் என்று கூறியவன் இன்னும் அங்கே நின்றால் தன்னை அறியாமல் எதையாவது பேசிவிடுவோம் என நினைத்து அவன் தம்பி தங்கியிருக்கும் அறையை நோக்கி விடுவிடுவென நடந்து சென்றான். அவன் செல்வதை பின்னிருந்து பார்த்த தியா, இவனும் ஏன் இங்கு வந்திருக்கிறான்? விக்ரம் வரப்போவதாக இரவு விபுல் சொல்லவே இல்லையே என எண்ணி வியந்தாள். பிறகு அவனையே பார்த்து நின்றவள் அவனின் அந்த அசாத்திய உயரம், சற்று முன் கண்ட காந்தமென இழுக்கும் அவன் கண்கள், அழுத்தமான உதடுகளிலிருந்து உதிர்ந்த மாய புன்னகை என அனைத்தும் அவன் ஆண்மையை மேலும் கூட்டிக்காட்ட தன்னையும் மீறி வேகமான அந்த கம்பீர நடையை ரசித்தாள். தம்பியின் அறையை எட்டியவன் கதவை தட்டும் முன் திரும்பி இவளை நோக்க அவனையே பார்த்திருந்த தியா பார்வையை உடனே விலக்கிக் கொண்டாள். சுதாரித்து கொண்டு தன் அறைக்குள் விரைந்து தாளிட்டவள், இன்று தன் எண்ணம் போகும் திசையே சரியில்லையே, எல்லாம் இந்த கனவினால் வந்தது என தன்னையே கடிந்து கொண்டாள் அந்த மங்கை. விக்ரமோ, தான் தியாவை பல வருடங்களாக காதலித்து கொண்டு இருக்கிறோம், அவள் நிலை என்ன? அவளுக்கு தன்மேல் காதல் இருக்கா இல்லையா? வேறு யாரையும் காதலிக்கிறாளா? அத்தனை நேரம் தன்னை அப்படி ஏன் பார்த்து கொண்டிருந்தாள்? இத்தனை கேள்விகளுக்கு விடை என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் சற்று கோபமாகவே அங்கிருந்து சென்றவன் தம்பியின் அறையை கடுப்புடன் தட்டினான்.